ரீசெண்டா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் MOSPI ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணியிருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் 5.1% சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆஸ் பெர் ஜான் மந்த். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே நான் பார்த்த ஒரு ரிப்போர்ட் தான். அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவில் மொத்தம் 140 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் அதில் வெறும் 11 கோடி பேர்கிட்ட தான் டிமேட் அக்கௌண்ட் இருக்கு. அதில் வெறும் 3% பேர் தான் ஆக்டிவாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இங்கே என்ன தெரியுதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின அவேர்னஸ் பெரும்பாலும் மக்களிடையே போய் சேரல. நமக்கு முந்தின ஜென்ரேஷன் அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா FD, கோல்டு, ரியல் எஸ்டேட் இந்த 3 தவிர வேற எதுவும் தெரியல. அவங்கள தப்பு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்க காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது இவ்வளோ ஈஸி கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்னாலே நீங்கள் எங்கே சுற்றினாலும் ஒரு 5 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து நிற்பீங்க. அந்த 5 பாயிண்ட்னா 1 FD, இன்னொன்று பாண்ட், இன்னொன்று ரியல் எஸ்டேட், இன்னொன்று கோல்டு, இன்னொன்று ஷேர் மார்க்கெட். இந்த வீடியோவில் நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பாஸ்டில் அப்படிங்கிறத சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம FDலேருந்து ஆரம்பிச்சிடலாம். FDங்கிற ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கேட்டால் ஒர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் டாப் பேங்க்ஸில் இருக்கிற FD ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 7% தான் கொடுக்குறாங்க. நம்ம பார்த்த மாதிரி இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டோட்டலாக 5.1%. அப்போ 7%ங்கிறது பெட்டர் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக இறங்கி பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த 5.1%ங்கிறது ஏவரேஜ் இன்ஃப்ளேஷன் தானே தவிர நம்ம ரெகுலராக கன்சியூம் பண்ணுற பொருட்கள் படி பார்த்தா இந்த 5.1% இல்லை. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுட்டோட இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 8.3%, வெஜிடபிளோட இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா இயர்லி 27% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃப்ரூட் அதோட இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 8.7%, பல்சஸ் அண்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 19 and 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது வெறும் 7% நம்ம FDயில் போடுறதுனால பெரிய ரிட்டர்ன் கொடுத்துட போகிறதில்ல. ஸோ FD இஸ் நாட் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். செகண்ட் திங் பாண்ட். பாண்டுங்கிறது இப்போ ஒரு கம்பெனிக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கம்பெனி ஸ்ட்ரைட்டாக மக்கள்கிட்ட கடன் கலெக்ட் பண்ணுறது தான் பாண்டுன்னு சொல்கிறோம். இந்த கடனுக்கு அவங்க இயர்லி ஏவரேஜாக கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 8 to 13% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் கம்பெனி அவங்களோட ரேட்டிங் சொல்லுவாங்க, ரேட்டிங்கை படி 8 to 13% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அடுத்ததாக ரியல் எஸ்டேட். இங்கே தான் ஒரு பெரிய விஷயமே இருக்குது. நம்ம எல்லாராலையும் நம்ம அப்பா அம்மாவால் மிக முக்கியமாக நம்பக்கூடிய ஒரு விஷயம், நிலத்துல போட்டால் அது என்றைக்கும் நஷ்டம் ஆகாது அப்படிங்கிறது தான். பட் இப்போ நம்ம அதை டீபங்க் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஈஸியாக எல்லாராலையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கிடையாது. நினச்ச உடனே அதை போய் நம்ம வித்துறவும் முடியாது. ஸோ இட்ஸ் நாட் அஃபோர்டபுள் அண்ட் நாட் லிக்விட். அவ்வளோ சீக்கிரம் லிக்விட் பண்ண முடியாது. அதை அவ்வளோ ஈஸியாக லிக்விடேட் பண்ண முடியாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம ஏரியா படி தான் இங்கே ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் இருக்கிற ஏரியா நல்லா பூம் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்கள் இருக்கிற ஏரியா சரியாக பூம் ஆகலைன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகிறதில்ல. ஸோ ஏவரேஜாக எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் ஏவரேஜாக 5% கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டான ரிப்போர்ட்டில் நான் பார்த்தேன். ஸோ 5%ங்கிறது எங்கே, அதுக்கு பேசாமல் நம்ம FDலேயே போட்டு போயிடலாம். பட் இது கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை பொறுத்து இந்த ரிட்டர்ன் மாறப்போகுது. ஸோ ரியல் எஸ்டேட்டுங்கிறது நாட் அட்வைசபிள். பிகாஸ் அதை விட நிறைய ஆப்ஷன் இப்போ வந்துருச்சு. அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ ஈஸியாக பை அண்ட் செல் பண்ண முடியாது. ஸோ அதனால் அது அக்செப்டபுளாக இருந்தாலும் இந்த காலத்தில் இன்ஃப்ளேஷன் ரேட்டு ப்ளஸ் நான் சொல்கிற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் இருக்குது. அந்த டேக்ஸ் எல்லாம் சேர்த்துனா ரியல் எஸ்டேட் இட்ஸ் நாட் ஒர்த் டு இன்வெஸ்ட் அட் திஸ் டைம். இன்கேஸ் நீங்கள் 2012க்கு முன்னால் லேண்டு வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ அது நல்ல ரிட்டர்ன் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். இப்போ போய் நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்காது. ஸோ அது ஏங்கிறது ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம்.
அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது ஏன் அப்படிங்கிற ரீசனையும் நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணுறேன். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், லேண்டோ வீடோ வாட் எவர் இட் இஸ், அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிறப்ப அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது. இப்போ ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டில் நீங்கள் தான் ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப இட்ஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட். யாரும் அவசரத்துக்கு வீட்டை வித்துட்டு நடுத்தருவில் வந்து படுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீடு ரெண்டலுக்கு விட போகிறீங்க அப்படிங்கிறப்ப மட்டும்தான் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ண முடியும். ஸோ ரெண்ட்டுக்கு விற்றா எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சிட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டில் ஏவரேஜாக 2 to 3% ரெண்டல் இன்கம் இயர்லியே கிடைக்குது. ஸோ ஏவரேஜாக 9 to 10% ரிட்டர்ன் வரலாம். பட் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்தாம 8 to 10% ரிட்டர்ன் வரலாம். பட் இட்ஸ் நாட் ஒர்த் இட். நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கோல்டு. கோல்டு அஃப்கோர்ஸ் சேஃபஸ்ட் அசெட். இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறதை விட நீங்கள் கோல்டை ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக எப்பவும் கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் நீங்கள் பேங்க்கில் போய் லோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூஞ்சியை பார்த்து கொடுக்குறத விட நீங்கள் தங்கத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் கொடுத்துருவாங்க. ஸோ கோல்டை எப்பவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக நீங்கள் பார்க்கலனால கூட ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக எப்பவும் உங்கள் கையில் கோல்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ கோல்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கலாம். லாஸ்ட் 10 இயர்ஸில் கோல்டோட ஏவரேஜ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா அப் டு 8 to 10% இருக்கு. ஸோ கோல்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குனாலும் இப்போ ரீசெண்டாக நீங்கள் 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டாலர் டேர்மில் கோல்டு ஹேஸ் கிவன் 0% ரிட்டர்ன். பட் இந்தியன் ருப்பியில் அது ஒரு 4% ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ருப்பி டெப்ரிஷியேஷன் ஆகுறதுனால கோல்டு ப்ரைஸ் ஒரு 4 to 5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் டாலர் டேர்மில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஹேஸ் கிவன் 0% ரிட்டர்ன் ஒன்லி. ஸோ அதுக்காக கோல்டு வாங்காதீங்கன்னு நான் சொல்லலை. கோல்டு வந்து இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் ஒரு மிடில் கிளாஸ் கிட்ட கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட. ஸோ கண்டிப்பாக கோல்டு கன்சிடர் பண்ணுங்க. நாட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், ஆஸ் எ எமர்ஜென்சி பர்பஸ் ஒன்லி. அடுத்ததாக ஷேர் மார்க்கெட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இன்ஃப்ளேஷன் ரேட் எல்லாம் இருக்குல்ல, ஃப்ரூட்ஸோட இன்ஃப்ளேஷன் ரேட், ஃபுட்டோட இன்ஃப்ளேஷன் ரேட், இதெல்லாம் பீட் பண்ணுற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கான்னா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் தான். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் சாதாரணமாக இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டு உட்கார்ந்தாலே அப் டு 13% வரைக்கும் நிஃப்டி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் 10 இயர்ஸில். மணியை போட்டுட்டு சும்மா உட்கார்றது மூலியமாகவே உங்களால் ஒரு 13% ரிட்டர்ன் தாராளமாக நிஃப்டியில் எடுக்க முடியுது. பேஸ்ட் ஆன் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை இது எல்லாத்த விட எனக்கு ஹை ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டாக்கில் ஏவரேஜாக இவ்வளோதான் வரும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸ்டாக் மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம், 1000 போகலாம், 0வும் ஆகலாம். ஸோ ஸ்டாக் இதுதான் ப்ரைஸ், இவ்வளோதான் ரிட்டர்ன் கொடுக்கும்னு நம்மளால் கேரண்டியாக சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது, அது எவ்வளோ ரிட்டர்ன் ஏவரேஜாக கொடுத்துருக்கு, இஸ் இட் ஒர்த் டு இன்வெஸ்ட் அட் திஸ் டைம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ என்ன கேட்டால் கோல்டை ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. அது மூலிமா ரிட்டர்ன் வந்தாலும் பெட்டர் தான். அட் த சேம் டைம் பிகாஸ் கோல்டை கன்சிடர் பண்ண சொல்கிறது காரணமாக அது இன்ஃப்ளேஷன் கூட அட்லீஸ்ட் மேட்ச் ஆகும். இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோல்டு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ இன்ஃப்ளேஷனை நீங்கள் கேஷாக கையில் வச்சுக்கிறதுக்கு பதிலாக கோல்டாக கையில் வச்சுருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அது இன்ஃப்ளேஷனை கவர் ஆகிற அளவுக்காவது கோல்டு க்ரோ ஆகும். தட்ஸ் ஒய் கோல்டு இஸ் இம்பார்ட்டன்ட். கேஷாக வச்சுக்காம கோல்டாக வச்சுக்கோங்கன்னு அதனால தான் சொல்கிறது. ஷேர் மார்க்கெட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு இன்வெஸ்ட். இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு காரணமே நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான். 140 கோடி பேரில் வெறும் 11 கோடி பேர் கிட்ட தான் டிமெட் அக்கௌண்ட் இருக்குன்னா, அதுலேயும் 3% ஆக்டிவாக யூஸ் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் எங்கே 1% கூட இல்லை. ஸோ நிறைய பேர்த்துக்கிட்ட இது போய் சேரணும். ஷேர் மார்க்கெட்டில் இன்னும் நிறைய பேர் வரணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்னா இன்னும் எஃப்டி, ரியல் எஸ்டேட், கோல்டுன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காம எல்லாரையும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். அப்படிங்கிறதுனால தான் மெயினாக இந்த சேனல் கிரியேட் பண்ணது. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் ஷேர் பண்ணி
ஷேர் மார்க்கெட்டோட முக்கியத்துவத்தை புரிய வச்சு நிறைய பேர்த்து உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறது தான் இந்த சேனலோட ஆசை. சரி, பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.